டிஃபனுக்கு சைட் டிஷ் என்னடா வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் போதுங்க. இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 4-5 முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம காய்கறி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பீன்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய்கறி தான் போடணுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் போடலாம், காளான் போடலாம். உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருந்தாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேங்க. தண்ணியில் நல்லா சுண்டி காய்கறி நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இந்த டைமில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணோம்னா ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்குங்க. காய்கறியே வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட எடுத்து போட்டு நல்லா சாப்பிடுவாங்க. நான் தோசைக்கு தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்துருந்தேன். நீங்கள் சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எது கூட வேணாலும் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?